70 ஆண்டுகள் பழமையான ஆலயம் பிரம்மாண்டமாய் புதியதாக கட்டப்பட்ட புனித பிரான்சிஸ் சலேசியார் ஆலய அதிர்ச்சித்து மற்றும் திறப்பு விழா சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேரையர் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகர் பகுதியில் உள்ள ஜேஎன் சாலையில் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் பிரம்மாண்டமாய் புதியதாக கட்டப்பட்ட புனித பிரான்சிஸ் சலேசியார் ஆலய அர்ச்சிப்பு மற்றும் திறப்பு விழா சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கு தந்தை ஜேக்கப் ஆல்பர்ட், முதன்மை குரு ஜே அந்தோனிசாமி, வின்சென்ட் சின்னதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் பங்கு தந்தையர்கள் கிளமன் பாலா, சுசைராஜ், விக்டர் ரமேஷ், ரேமன் பீட்டர், எம் அருள்ராஜ், அருள்ராஜ், பீட்டர் துமா, மரிய ஜோசப் ரிச்சரால், மஜல்லா மற்றும் மறை மாவட்ட அருட்தந்தையர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பங்கு பேரவை துணைத் தலைவர் ராஜேஷ்குமார், செயலாளர் அனிகுமாரி, நிதி செயலர் ராபின்சன், இணைச் செயலாளர் தாமஸ், மர்வின், சகாய், சதீஷ் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அனானிஷியாஸ், சுகன்குமார், ஜோசப் ஆகியோர் தலைமையில் உணவு குழு அமைத்து சுமார் 5000 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மேலும் ஜேம்ஸ் தலைமையில் இசைக்குழுவினர் மிக சிறப்பாக பாடல்கள் பாடினர். ராஜப்பா ஜோஸ் பிரேம் தலைமையில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டது. டான்போஸ்கோ தலைமையில் காவல்துறை அனுமதி பெறப்பட்டது. பிரான்சிஸ், பியாட்ரீஸ், நிர்மலா மரகதம் ஆகியோர் தலைமையில் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஃபாத்திமா, கீதா, ஷர்மி, அவிலா, வியூலா, சுகந்தி மற்றும் முன்னாள் பொறுப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினர். பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஜான் ராயப்பன், மரிய அருள், மரிய ஜஸ்டின், BS சுனில் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரிஷிபா தலைமையில் இளையோர் இயக்கத்தினர், மரியாளின் சேனையினர், புனித வின்சென்ட் தே பவுல் சபையினர், மகளிர் குழு என அனைவரும் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்தனர். இந்த வழிபாட்டில் சுமார் 6000 விசுவாசிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதோ உலகின் பாவங்கள் நித்திய தலைமைக்குள்ளாம் இயேசுவின்